எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்பவன் இறைவன் ஒருவனே. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் இக்கட்டான நிலைமையில் உள்ளவர்களுக்கும் நம்மால் முடிந்தளவு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தால் நாமும் இறைவனே. இன்று நவகிரக நாயருடைய நவதானியத்தை பற்றி சிறு குறிப்பு. அதாவது, ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் சூரியன் வலுவிழந்திருந்தால் கோதுமையை தானமாக கொடுக்கலாம் அல்லது கோதுமையை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் ஒரு மனிதனுக்கு சந்திர பகவான் ஜாதகத்தில் வலுவிழந்திருந்தால் நாம் பச்சரிசியை அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பச்சரிசியை தானமாக கொடுக்கலாம். அதேபோல் ஒரு மனிதனுக்கு செவ்வாய் பகவான் ஜாதகத்தில் வலுவிழந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் குறையும், தைரியம் குறையும். அதனால் நாம் துவரம்பருப்பை தானமாக கொடுக்கலாம் அல்லது நாம் உணவில் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் புதன் பகவான் ஒரு மனிதனுக்கு வலுவிழந்திருந்தால் படிப்பில் சில குறைகள் ஏற்படும், நினைவாற்றல் குறையும். ஆகையால் பச்சை பயிரை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பச்சை பயிரை தானமாக கொடுக்கலாம். அதேபோல் குரு பகவான் ஒரு மனிதனுக்கு வலுவிழந்திருந்தால் ஜாதகத்தில் அவர்களுக்கு திருமண தாமதை, குழந்தை பெயர் ஆகியவை சில தடைபடும். அப்படிப்பட்டவர்கள் வியாழக்கிழமை அன்று கொண்டை கடலை தானமாக கொடுக்கலாம் அல்லது உணவில் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் ஜாதகத்தில் வலு இழந்திருந்தால் மொச்சக்கொட்டை தானம் கொடுக்கலாம் அல்லது நாமே மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிடலாம். அதிகபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் மொச்சைக்கொட்டை குழம்பை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டால் செல்வ செழிப்பும் ஏற்படும், அதேபோல் உடல் ஆரோக்கியமும் ஏற்படும். அதேபோல் சனி பகவான் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் வலுவிழந்திருந்தால் தொழில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சனி பகவானுக்கே அனைவருக்கும் அவருடைய சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அவரை திருப்திப்படுத்த எள்ளுருண்டையை தானமாக கொடுக்கலாம் அல்லது நாம் எல்லை சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் ராகு பகவான் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் கெட்ட பெயர்கள் எடுக்க நேரிடும். சிலருக்கு அவர்கள் உளுந்தவடை அதேபோல் உளுந்தம்பருப்பு சார்ந்த பொருட்களை உணவில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உளுந்தை தானமாக கொடுக்கலாம். அதேபோல் ஒரு மனிதனுக்கு கேது பகவான் ஜாதகத்தில் சரியான அமைப்பில் அமையவில்லை என்றால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். அவர்கள் கொள்ளை தானமாக கொடுக்கலாம் அல்லது சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் உணவில். இந்த மாதிரி நவகிரக நாயருடைய நவதானியத்தை நாம் பயன்படுத்தி வாழ்வில் கையாண்டு வந்தால் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம். வாழ்க வளமுடன்.